என்னுடைய பார்வையில் எப்பவும் ஆரம்பத்தில் எனக்கு ஒரு ரோட் மேப் இருக்கு. எங்கட இனத்தின் விடுதலை பெரிய ரோட் மேப் இருக்கு. மேற்குலகத்துக்கு எதிரான சக்திகள் ஆட்சியில் இருக்க வேணும். அது ஆரம்பத்திலிருந்து சொல்லி கொண்டு வந்த நான் அது இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. இனிமேல் அதாவது பாராளுமன்ற அரசியல் கூடி அதை மாற்ற முடியாது. இல்லைன்னா மக்களின் புரட்சியால் கூடி அதில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இராணுவ புரட்சியால் கூடி மாற்றப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு அசைக்க முடியாத இடத்துல ஜேவிபி வந்திருக்கு. அதாவது சித்தாந்த அடிப்படையில மக்களும் வாக்களித்த மக்களும் சித்தாந்த அடிப்படையில் உள்ள இராணுவம் இருக்கும் பொழுது அதை இலகுவா அசைக்க முடியாது. ஆனால் இங்க உலகத்தில் ஒவ்வொரு நகர்வுகளும் இன்றைக்கு சீனாவை அந்த வல்லரசாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது. முதன்மை நிலைக்கு போய்கொண்டே இருக்கிறது. அதே சமகாலத்தில் இலங்கையில முக்கியமான அந்த இலங்கை விடயத்தில ஆர்வம் உள்ள தரப்பாக இன்றைக்கு சீனா மாறி இருக்கிறது. அந்த மாற்றத்துக்கு எங்களோட தமிழ் மக்களும் அரசனடியாக பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்திருக்கிறது. அதன் முடிவு இன்றைக்கு இலங்கை முழுக்கலும் ஒரு சிங்கள தேசிய கட்சியாக கூடயும் சித்தாந்தம் மேம்படுத்தப்பட்ட இடதுசாரி கட்சிகளையும் இலங்கை போயிருக்கிறது. அது மறுபலமா இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது அது சீனாவின் கையுக்குள்ள, அதாவது சீனாவின் இடத்தரகன் மூலம் என்று சொல்ல, இடத்தரகன் வேற ஒரு புரட்சி என்று சொல்லலாம். அதன் மூலம் இந்த இலங்கை முழுக்களும் சீனாவிட்ட போயிருக்கிறது. ஆனால் அந்த தாக்கம் இந்தியாவுக்குள்ள அழுத்தமா வரக்கூடாதுன்றதுக்காண்டி அனுராதா டான்ஸ் ஆகும். ஆனா அதானிய வெளியேற்றியார். ஆனா அதானிய வெளியேற்றினா பிறகூடி அதானியின் அந்த ஒப்பந்தத்தை எடுத்து கொடுக்க முடியாத அளவு பலவீனம் தானே இன்றைக்கு மோடி அந்த இடத்துல இருந்து இந்த நேரத்தில் 300-400 மில்லியன் டாலரை மானியமா கொடுக்கிறதும் நீண்ட கால அடிப்படையிலோட வட்டி வீதத்தை குறைச்சு விடுகிறதும் இன்னும் இந்தியாவின் பலவீனத்தை தானே காட்டுது.